Hey guys, welcome back. இன்னைக்கு சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டேவே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வீக்லி நடக்கிற நிறைய ஏகப்பட்ட டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நியூஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த வீக்கெண்டான சாட்டர்டேல அதில் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது டெக் சீரிஸ் லாஸ்ட் வீக் எபிசோட் 3 வந்து போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் 4 இந்த வாரம் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி நியூஸஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ரா கேம் நிறைய பேர் விளையாடி இருப்போம். சின்ன வயசுல சிப்லாம் போட்டு விளையாடி இருப்போம். ஸோ அந்த கேமை இப்போ மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி மொபைல் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர போறாங்க. ஸோ வேற லெவலில் இருக்க போது மல்டிபிளேயர் கேம்ஸ்லாம் இருக்க போது. நெக்ஸ்ட் AMD சிப்செட் இப்போதைக்கு 3rd gen வரைக்கும் தான் வந்து விட்டுருந்தாங்க. 3000 சீரிஸ் ஆல்ரெடி செல்ல இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஜென்னான 4th gen 4000 சீரிஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். தென் iPhone 11 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஐபோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் iPhone 12 லான்ச் ஈவெண்டோட அனௌன்ஸ்மெண்ட்டும் லீக் ஆயிருக்கு. தென் டெல்லியில் கேமிங் லேப்டாப்பான G சீரிஸ்ல ஒரு 3 லேப்டாப் கிட்ட புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பத்தியும் பார்க்க போறோம். தென் சோனில TWS இயர்பட் வந்து புதுசா லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஆகஸ்ட்ல லான்ச் ஆக போகுது. அதோட பிரைஸை கேட்டீங்கன்னா தலையே சுத்துது. இதை பத்தியும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். தென் ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஐபோனை ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது யார் யாருக்குன்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டா தான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் வரப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் iPhone 11. ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் அதோடைய பிளான்ட் சென்னையில் இருக்குது. ஸோ ஃபாக்ஸ்கான் அந்த கம்பெனி தான் இப்போ iPhone 11 வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ட் சென்னையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாரம் தான் மேனுஃபேக்சரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த மேனுஃபேக்சர் பண்ண ஐஃபோன்ஸ் எல்லாமே இந்தியாவிலே செல்லுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் ரொம்ப நாளாகவே இது பிளான் வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ப்ராசஸில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்போ 20% கிட்ட டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலிமா பிளஸ் இப்போ வந்து சைனா மேலே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் ஐஃபோன் டேரக்டாக இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளஸ் 20% டேக்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். இதனால உங்களுக்கு ஐஃபோன் வந்து கொஞ்சம் முன்னே இருந்ததை விட கம்மியாகவே இந்தியாவுக்குள்ள செல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. iPhone 11 ஆல்ரெடி 64,000 63,000 தான் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த iPhone 11 அதே பிரைசிங் தான் வரும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேபி ப்ரைஸ் ட்ராப் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸும் ஐஃபோனை பற்றி தான். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐஃபோன்ஸை ஒரு சில பேருக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கா, இல்லை ஒரு ஹேக்கரால் ஈஸியாக ப்ரீச் பண்ணி உள்ளே போக முடியுதா, ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டிலாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஐஃபோன்ஸை ஃப்ரீயாகவே சில ஹேக்கர்ஸ்க்குலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஐஃபோன் டிவைசஸ்க்கு நேம் பார்த்தீங்கன்னா SRDன்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி ரிசர்ச் டிவைஸ். இது ரிசர்ச் பர்பஸ்க்காக வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஹேக்கரால் ஈஸியாக ஐஃபோனை ப்ரீச் பண்ணி உள்ளே போக முடியுதா, ஈஸியாக ஹேக் பண்ண முடியுதா, ஈஸியாக டேட்டாஸ் எல்லாம் எடுக்க முடியுதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டேரெக்டாக ஹேக்கர்ஸ் கிட்ட அந்த மொபைலை கொடுத்து அவங்க ஹேக் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்துட்டு வராங்க. ஸோ செம்மையாக இருக்குல்ல. நம்மளும் ஒரு ஹேக்கராக இருந்தால் நமக்கும் ஒரு ஃப்ரீ ஐஃபோன்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன்லாம் வந்து நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய மொபைலையும் இருக்கும். ஸோ நிறைய மொபைல்ஸில் கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3, கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கார்னிங்கில் ஒரு நியூ வெர்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா victus அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்கக்கூடிய கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் விட ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ஸ்க்ராச்சஸே விழாது. நம்மளே வேணும்ட்டே ஸ்க்ராச் பண்ணால் கூட அதில் ஸ்க்ராச்சஸ் வந்து எடுத்துக்காது. ப்ளஸ் கீழே விழுந்தாலும் ட்ராப் டெஸ்ட்லையும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கிளாஸும் வந்து உடையாது. நார்மல் கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷனை விட இன்னும் நிறைய பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார்னிங் கொரில்லா victus கூடிய சீக்கிரம் மொபைல்ஸ்ல வரப்போகுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வர மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சாம்சங் தான். சாம்சங் எப்பவுமே நியூ டெக்னாலஜி இன்னோவேட்டிவ் விஷயங்கள்லாம் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த கார்னிங் கொரில்லா victusம் சாம்சங் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 20ல இந்த கார்னிங் கொரில்லா victus ஓட தான் வரப்போகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நியூஸ், நீங்கள் ஒரு நியூ பிசி வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. பிகாஸ் ஏஎம்டிலேருந்து Ryzen 4th Gen 4000 சீரீஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் செல்லையும் வரப்போகுது. ஸோ இது வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா G and GE சீரீஸ் அப்படின்னு வந்து விட்டுருக்காங்க. Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 இது எல்லா சிப்செட்லையுமே இந்த G and GEன்ற நேமோட வரப்போகுது. இதில் அந்த G வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே APU-ஆ வரப்போகுது. அதாவது இன்பில்ட்டாக அதில் கிராஃபிக்ஸ் இருக்கும். நீங்கள் செப்பரேட்டாக டெடிக்கேட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இதிலே Vega 8 அப்படின்ற கிராஃபிக்ஸ் வந்து இன்பில்ட்டாவே கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிப்செட் 7 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பவர் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருக்கும். அதாவது ஆல்ரெடி கரண்ட்ல இருக்கக்கூடிய Ryzen 3 விட ஓரளவுக்கு பெட்டராகவே இந்த Ryzen 4th Gen 4000 சீரிஸ் சிப்செட் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது Ryzen 3rd Gen மாதிரி Zen 2 ஆர்கிடெக்ட்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த சிப்செட் மார்க்கெட்ல வரப்போகுது. இந்த சிப்செட்டோட டீடைல்ஸ்லாம் இந்த இமேஜ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் சாம்சங் M31s. இது லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருப்போம். சாம்சங் M31s கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதோடைய லான்ச் டேட்டும் அஃபிஷியலாக சாம்சங் வந்து சொல்லிட்டாங்க, July 13th. ஸோ நிறைய பேர் இந்த மொபைலை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது ஒரு நான் சைனீஸ் பிராண்ட். ஒரு அண்டர் 20,000 ஒரு பெஸ்ட்டான நான் சைனீஸ் பிராண்ட் மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சாம்சங் M31s உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. 6000 mAh ஹியூஜ் பேட்டரி கொடுக்குறாங்க. வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. ப்ராசஸர் Exynos 9611 தான். ஸோ ப்ராசஸர்ல அந்த அளவுக்கு இல்லைனாலும் மற்ற எல்லா ஸ்பெக்ஸும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ July 30th லான்ச் ஆகுது. அண்ட் August 4 அப்படின்னா 6க்கு ஃபர்ஸ்ட் சேல் வரும். ஸோ நியூ மொபைல் யாராவது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சாம்சங் M31sக்கு தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் Realme 6i. இந்த மொபைலை பற்றி நேற்று தான் நம்ம செப்பரேட்டாக டெடிகேட்டட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒரு அண்டர் 13,000க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 13,000க்கு உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு எந்த மொபைலுமே கிடைக்காது. ஸோ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் MediaTek உடைய Helio G90T சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சிப்செட். 4300 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேக் சைடில் 48 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துங்க. இந்த மொபைலுடைய ஃபர்ஸ்ட் சேல் July 31க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளிப்கார்ட்டில் மதியம் 12 மணிலேருந்து. ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. பிகாஸ் இந்த மொபைல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிகாஸ் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 13,000 இருக்கப்போவே மேக்ஸிமம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள் ஐஃபோனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷனான iPhone 12 கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டாங்க. இதை பற்றி நிறைய ரூமர்ஸும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த iPhone 12 எப்போ லான்ச் ஆக போகுது, அதாவது அதோடைய லான்ச் ஈவெண்ட்டோடைய டேட் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த லான்ச்சில் உங்களுக்கு நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. iPhone 12 5G வேரியண்டோட வருது. ப்ளஸ் MacBook நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்பிள் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. iPad ப்ரோவும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது லான்ச் ஈவெண்ட்டுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா September 8 வந்து லீக் ஆயிருக்கு. September 8 உங்களுக்கு iPhone 12 அந்த வேரியண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த டேட்டில் தான் எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் இன்னொரு ஈவெண்ட்டை October 27 அன்னைக்கு வச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு அதிகபட்சமாக இந்த MacBook நியூ மாடல் ஆகட்டும், iPad ப்ரோ ஆகட்டும், ஆப்பிள் கிளாஸ், ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், 2 நாளுக்கு முன்னாடி டெல் பார்த்தீங்கன்னா G சீரிஸான கேமிங் லேப்டாப்ஸை ஒரு 3 மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நியூவா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் டெல்லோட Alienware M15R3ன்ற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லேப்டாப் வேற லெவலில் இருந்தது. ஸோ இதோட கண்டினியூஷனா இப்போ G சீரிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெல் G515SEன்ற ஒரு மாடல், தென் G515ன்ற ஒரு மாடல், தென் G315ன்ற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் பேஸ் வேரியண்டோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 74,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கேமிங்லாம் நல்லாவே ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா asus ROG 3 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்பாக்சிங் வீடியோஸும் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ மொபைலும் செம்மையாக இருந்திருக்கும். கேமிங்லாம் ஒரு தாறுமாறான ஒரு மொபைல். இந்த மொபைலுக்கு காம்படிட்டராக லினோவாவும் அவங்க சைட்லேருந்து Lenovo Legion Dual அப்படின்ற ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க நேற்று. ஸோ இந்த மொபைல் அதை விட வேற லெவலில் இருக்கு. அந்த லுக்கே ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ROG 3 லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு இந்த Legion Dual இந்த மாடலோடைய லுக் வந்து பிடிச்சிருக்கா? அதுவும் இல்லாமல் இந்த Lenovo Legion Dual பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் டைப்ல கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடுறப்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஃபேஸ் கேம் வச்சும் நீங்கள் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிக்க முடியும், ஈஸியாக இருக்கும் இன்னும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் ஆல்வேஸ் டிசைன் பார்க்குறப்ப
Lenovo Legion ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஒரு கேமிங் மொபைல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த Lenovo Legion Dual வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு டிசைனில் எது பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த Lenovo Legionல பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துறாங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 100% சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. தென் Snapdragon 865+ சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு பயங்கரமாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் லுக் வைஸ் மட்டும் பார்க்குறப்ப உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சோனிலேருந்து ஒரு நியூ கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ZV-1 அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இந்த கேமரா ஸ்பெஷலாக விளாகர்ஸ்க்காகவே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் அந்தளவுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,000க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 77,000 ரூபாய்க்கு இந்த கேமராவில் அப்படி என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சலில் கேமரா இருக்குது. அண்ட் இந்த கேமராவில் 4K 30 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ட்ராக்கிங் எல்லாமே பயங்கரமாக வேறு லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த கேமராவில் ஃப்ளிப் டிஸ்பிளே இருக்குது. கேனன் கேமராஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களா ஃப்ளிப் டிஸ்பிளே, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீ எந்த டேரக்ஷன் வந்தாலும் ஈஸியாக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் இதில் வந்து ஃபிக்ஸட் லென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, கல்டி மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். 35mm ஃபோக்கல் லென்த்தில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 24x70mm லென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய அப்பேச்சர் 1.8லேருந்து 2.8 வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்டிங் ஆகட்டும், எந்த விதமான ஷார்ட்டாக எடுத்தாலும் வேற லெவல் எடுக்கும். ஸோ இந்த லென்ஸை நீங்கள் செப்பரேட்டாக DSLRக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லென்ஸோட காஸ்ட்டே வந்து 35,000லேருந்து 45,000 கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான லென்ஸை தான் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. விளாகிங்லாம் வேற லெவலில் இருக்க போகுது. பட் ப்ரைஸிங் தான் 77,000 ரூபாய் கிட்ட வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 60,000க்கு வந்து விட்டு இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் சோனிலேருந்து ஒரு TWS இயர்பட்டை வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆகஸ்ட்டில் லான்ச் ஆக போகுது. ஸோ எல்லா பிராண்டுமே இப்போது இயர்பட்ஸை அதிகமாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங் ஆகட்டும், எல்லா பிராண்டுமே விட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போது சோனியும் வந்து அவங்க சைட்லேருந்து நாய்ஸ் கேன்சலேஷன் TWS இயர்பட்டை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா சோனி MF1000X M3 அப்படின்ற ஒரு மாடல். இதோடைய பிரைஸ் கேட்டீங்கன்னா தலையே சுத்தும். இதோடைய பிரைசிங் அண்டர் 20,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் காஸ்ட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது. நார்மல் பீப்புள்ஸால வாங்க முடியாத மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஆகஸ்ட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சோனி இயர்பட் எப்படி இருக்குன்றது. தென் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நியூஸ், கான்ட்ரா. ஸோ இந்த கான்ட்ரா கேம் நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசுலாம் சிப்லாம் போட்டு மல்டிபிளேயர்லாம் வச்சு 2 பேர் சேர்ந்து விளையாடிட்டு இருப்போம். 90s கிட்ஸ்க்குலாம் ஒரு வேற லெவல் கேமாக இருந்திருக்கும். ஸோ இந்த கேமை இப்போ ரீக்ரியேட் பண்ணி திருப்பியும் கொண்டு வர போறாங்க. இந்த கேம் TIMI அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த கான்ட்ரா கேமை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி கான்ட்ரா ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு நேம்ல வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டென்சன் கூடயும் அண்ட் கரீனா அந்த கம்பெனி கூடயும் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த கான்ட்ரா ரிட்டர்னை வந்து கொண்டு வராங்க. அதுவும் பிசிக்கோ இல்லை லேப்டாப்க்கோ கிடையாது, மொபைல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர போறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கேம் பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளா இருக்க போது நம்ம எல்லாருமே டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்க போது. ஸோ டென்சென்ட் ஆல்ரெடி PUBG வந்து வச்சிருக்காங்க, வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இப்போ இந்த கான்ட்ரா ரிட்டர்ன் வந்து கொண்டு வராங்க. ஸோ கேம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அவங்க வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி இந்த கேமை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹைப்பா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கான்ட்ரா ரிட்டர்ன் எப்படி இருக்குன்றது. ஸோ அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான நியூஸ். இந்த வாரத்தில் இன்னும் ஏகப்பட்ட நிறையா டெக் நியூஸஸ்லாம் வந்துச்சு. பட் அதில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.